الكافرون فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم சகோதர சகோதரிகளே, மீடியா வேர்ல்டு வழங்கக்கூடிய உங்கள் மார்க்கம் கேள்வி பதில் நிகழ்ச்சி சமீப காலங்களாக நம்முடைய வேலை பளுவின் காரணமாகவும் வேறு பல நிகழ்ச்சிகள் இருந்தமையின் காரணமாகவும் தடைபட்டு இருந்தது. இப்பொழுது மீண்டும் அந்த நிகழ்ச்சி புத்துணர்வோடு புது தெம்போடு நாம் தொடர இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில் தான் இந்த நிகழ்ச்சி அமையிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கடந்த காலத்தில் நாம் அஞ்சல் அட்டையின் மூலியமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து வந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பங்கள் அறிவியல் ரீதியான வளர்ச்சிகள் அதிகரித்து விட்டமையினால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தொலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட காலத்தில் அதே போன்ற அஞ்சல் அட்டை முறையவே நாம் பின்பற்றுவது இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்காது என்ற காரணத்தினால் மீடியா வேர்ல்டினுடைய ஒரு தொலைபேசி எண்ணை நாம் வழங்கி நாம் அறிந்த வட்டங்களில் தந்து அதில் உங்களுடைய கேள்வியை SMS மூலியமாக குறுஞ்செய்தி மூலியமாக அனுப்பினால் அதற்குண்டான பதிலை மின் தொலைக்காட்சியில மீடியா வேர்ல்டு வழங்கக்கூடிய உங்கள் மார்க்கம் நிகழ்ச்சியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பதிலை என்று நாம் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் தொலைபேசி நம்முடைய கைபேசிக்கு குறுஞ்செய்தி வழியாக சில கேள்விகள் வந்திருக்கின்றன. அதற்குண்டான பதிலை தரக்கூடிய வகையில் தான் இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் அமைய இருக்கிறது. இதுல முதலாவதாக இன்றைய இந்த உங்கள் மார்க்கம் நிகழ்ச்சியை நாம் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், சகோதரர் அப்துல் காதர் அவர்கள் பல்லாவரத்திலிருந்து என்ன கேள்வியை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்களும் அதாவது இந்திய தௌஹீத் ஜமாத்தும் மற்றொரு அமைப்பும் அரசியலில் போட்டியிட மாட்டோம் என்பதை நீங்கள் உங்களுடைய கொள்கைகளாக கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் அரசியலுக்கு வரமாட்டோம் என்று சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை கூறாமல் இருப்பது சரியா? முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாம் நாங்கள் அரசியலுக்கு வரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் அவன் நாடினால் இறைவன் ஆணையிட்டால் நாங்கள் அரசியலுக்கு வருவோம் என்கிறார்கள். நமக்கு மார்க்கத்தில் எந்த ஒன்றை சொல்லும் பொழுதும் இறைவன் நாட்டத்தினால் இறைவன் நாடினால் என்று சொல்லும்படி கட்டளைப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் சொல்லுவது சரியா என்று விளக்கம் தரவும் என்று இந்த சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்க சட்டத்தையும் மற்றொன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய ஒரு அடிப்படையான அரசியல் என்ற ஒரு தன்மையை வைத்தும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அந்நியப்பட்ட மார்க்கம்லாம் இல்லை. எப்படி ஒரு நாட்டை ஆள வேண்டும், எப்படி அந்த நிர்வாக முறைகள் எல்லாம் அமைய வேண்டும், அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களாக எது இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக காட்டித்தரக்கூடிய மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்தில் ஆன்மீகம் எப்படி நமக்கு தெளிவான முறையில் காட்டித்தரப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி அரசியலும் காட்டித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா போன்ற நாடுகள் இன்ன பிற உலக நாடுகளில் எல்லாம் சில நடைமுறைகள் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்கள் இஸ்லாமிய சட்டம் இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இது போன்ற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட நாடுகளில் நாம வாக்களிப்பதையோ
அல்லது வந்து இது போன்ற ஒரு முறைகளை கையாண்டு வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிற்பதையோ நாம ஹராம் என்றெல்லாம் சொல்லவில்லை. இந்திய தௌஹீத் ஜமாஅத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை ஹராம்னு சொல்லலை. அதை நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, அரசியலில் போட்டியிட மாட்டோம் என்று சொல்கிறோம், ஆனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்றது இல்லைன்னு கேட்கிறாரு. ஆனா ஏன் நம்ம இந்த அரசியல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் இந்த களத்துல ஏன் நாம போட்டியிட மாட்டோம் என்று சொல்கிறோம் என்பதை நாம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜனநாயகத்தை நம்ம ஹராம் ஷிர்க்குன்னு சொல்லல. ஆனா நாம என்ன சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் முறை இருக்குல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் முறை, இது வந்து ஜனநாயகமே இல்லை என்று நாம சொல்கிறோம். இது ஒரு போலித்தனமான ஜனநாயகம். மக்களை வந்து மக்களாட்சிங்கிற பேர்ல மடையர்களாக ஆக்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறை, இந்த தேர்தல் முறை தான் இந்தியாவில் இருக்கிறது. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு நீங்கள் தேர்தல் முறைகளை பாருங்க எப்படி இருக்கிறது. இன்றைய தேர்தல் முறை ஒரு நியாயமான அடிப்படையில் யாரெல்லாம் வாக்களித்தார்களோ அந்த வாக்களித்த மக்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதா, யார் வந்து மக்களுடைய அந்த வாக்குகளை பெற்றார்களோ அந்த வாக்குக்குண்டான மதிப்பு அளிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. எப்படி இதை நம்ம சொல்றோம்? இப்போ ஒரு தொகுதி இருக்கிறது, அந்த தொகுதியில் ஒரு 1,00,000 வாக்குகள் இருக்குதுன்னு வைங்க. இப்ப 4 பேர் அந்த தொகுதியில போட்டியிடுகிறார்கள். அந்த 4 பேர் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில 60% வாக்கு பதிவாயிருக்கிறது. 60% வாக்கு 60,000 பேர் ஓட்டு போட்டிருக்கலாம். அந்த தொகுதியில ஒருத்தர் வாங்கின வாக்கை பார்த்தோம்னா 25,000 வாக்கு ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 15,000 வாக்கு வாங்கியிருக்கிறாரு. இன்னொருத்தர் 10,000, இன்னொருத்தர் 10,000. ஆக மொத்தம் 4 பேர் என்ன பண்ணி விட்டார்கள்? 60,000 வாக்குகள் பதிவானதில் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை பெற்று தேர்தல் களத்தில் நின்று பெற்றிருக்கிறார்கள். இப்ப யார் ஜெயிச்சான்னு சொல்றான்? இந்த 25,000 வாக்கு வாங்கினான்ல இவன் தான் ஜெயிச்சான், அப்படித்தானே? 15,000 வாக்கு வாங்கணும்னு தோத்துட்டான். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போட் ரோடு, சென்னை 79. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. 10,000 வாங்கின 2 பேரும் தோத்து விட்டார்கள். யார் ஜெயிச்சா? இந்த 25% வாக்கு அந்த தொகுதியில வாங்கினார 25,000 ஓட்டு, இவர் தான் ஜெயித்திருக்கிறார். இப்ப இந்த 25,000 ஓட்டு வாங்கினவர் தான் 75,000 ஓட்டு மக்கள் போடலையே இவருக்கு, அந்த 75% மக்களுக்கும் சேர்த்து இவர் தான் பிரதிநிதி. இவர் எந்த அளவுக்கு பிரதிநிதி ஆயிட்டாருன்னா, இவர் வாங்கின 25,000 ஓட்டை வைத்துக் கொண்டு 75,000 மக்கள் இவர் ஓட்டு போடல தான் அர்த்தம். மீதி இருக்கிற 75,000 பேர் ஓட்டு போடாவிட்டாலும் இவர் தான் அவர்களுக்கும் சேர்த்த பிரதிநிதியாக அந்த தொகுதியில் நியமிக்கப்படுறார். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, 15,000 ஓட்டு ஒருத்தருக்கு போட்டானே அந்த ஓட்டுக்கு என்ன மதிப்பு? அது என்ன சும்மா தேவையில்லாம போட்ட ஓட்டா? இன்னொருத்த 10,000 ஓட்டு போட்டிருக்கான, இவனை எதிர்த்து எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கிறது? 35,000 ஓட்டுகள் பதிவாயிருக்கிறது வாக்குகள். அப்ப இந்த வாக்குகளுக்கு என்ன மதிப்பு? ஒரு மதிப்பையும் காணாம். இன்னைக்கு அதனாலேயே இந்த 40% பேர் ஓட்டு போடாம இருக்கிறான, தேர்தல் புறக்கணிக்கிறான. அதுக்கு என்ன காரணம்? எல்லாம் அயோக்கிய பைய. நாம எந்த ஒருத்தனுக்கு நல்லவனுக்கு ஓட்டு போட்டா அவன் ஜெயிக்க போறது இல்லை. அவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பயன்? அதனால போட மாட்டேங்கிறான். நீங்க நடைமுறையில் பாத்தீங்கன்னா ஓட்டு போடாம தேர்தலை புறக்கணிக்கிறவர்கள் கூட ஏன் வருகிறார்கள் என்றால், பார்க்கலாம் நல்லவனுக்கு ஓட்டு போட்டா ஜெயிக்க மாட்டான். பழமொழி எப்படி ஆக்கிட்டான்? ஜெயிக்கிற குதிரை மேலதான் பந்தயம் கட்டணும். அது மாதிரி ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டா பரவாயில்ல. அதே மாதிரி மாறி மாறி 2 திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடணும்.
ஒன்னு திமுக இல்ல அதிமுக, இதுக்கு ஓட்டு போட்டா தான் 2 பேர்ல எவனா ஒருத்தன் ஜெயிப்பான். இந்த நிலை இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த தேர்தல் முறைங்கிறது ஒரு அடிப்படையில மக்களை ஏமாற்றக்கூடியது, போலியான தோற்றத்தை ஜனநாயகங்கிற பேர்ல கொண்டிருக்கிறது. அப்ப நாம என்ன கேட்கிறோம் என்றால், விகிதாச்சார அடிப்படையில் ஒரு பிரதிநிதித்துவம் தரக்கூடிய ஒரு தேர்தல் முறை இருக்குல்ல, அதுதான் சரி. இந்த தேர்தல் முறை இருக்கிறது இது ஒரு அடிப்படையற்றது. ஏன், இப்ப 15,000 மக்கள் ஓட்டு போட்டா அவனுடைய ஓட்டு ஒண்ணும் இல்லை, இன்னொரு 10,000 20,000 பேர் ஓட்டு போட்டிருக்கலாம், அந்த ஓட்டுக்கு மதிப்பு இல்லை. இது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? அப்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா என்ன தெரியுமா? இப்ப ஒரு தொகுதி இருக்கு, 1,00,000 பேர் ஓட்டு போடுறான்னு வைங்க. இந்த 1,00,000 ஓட்டுல அதுல எத்தனை சதவீதம் ஓட்டு எவன் வாங்குறான்னு பார்க்கப்படும். யார் யாரு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறா, இந்த ஓட்டுக்குள்ள அடிப்படை சதவீதத்தை வைத்து பிரதிநிதித்துவம் தரப்போம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு தொகுதிகளில் ஒவ்வொரு கேண்டிடேட் நிக்க மாட்டான், ஒரு கட்சி நிற்கும். அந்த ஒரு கட்சி சார்பா போட்டியிடும் போது அந்த கட்சிக்கு ஒரு 15% ஓட்டு தான் வாங்கியிருக்கான்னு வைங்க. 15 பிரதிநிதி தான் சட்டமன்றத்தில் போய் உட்கார முடியும். அந்த கட்சி சார்பா 15% ஓட்டு வாங்கினால் 15% பிரதிநிதி. இப்ப நம்ம சட்டமன்றத்தை எடுத்துக்கிறோமா, 234ங்கிறாங்கல்ல, 234ல இப்போ ஒரு கட்சி 15% ஓட்டு வாங்குது. அந்த கட்சி பிரதிநிதி எத்தனை பேர் போய் உட்காருவாங்கன்னா 100க்கு 15. அப்ப 200க்கு எவ்வளவு? 30. மீதி இருக்கக்கூடிய 34க்கு ஒரு 6 கணக்கு பண்ணிக்கிறங்க, எவ்வளவு ஆச்சு? ஒரு 36 பேர் அந்த கட்சி சார்பா போய் என்ன பண்ண முடியும்? சட்டசபையில் உட்கார முடியும். அதே நேரத்தில் மீதி எத்தனை சதவீதம் யார் யார் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் அதுல கிடைக்கும். யாருக்குள்ள பிரதிநிதித்துவம் கிடைக்கும்? ஒருத்தர் 5% ஓட்டு வாங்குறாரா, அவருக்கு அந்த சட்டசபையில 5% உண்டான பிரதிநிதித்துவம் தரப்படணும். அதுதான் விகிதாச்சார முறைங்கிறது. இது சில மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய கண்ட்ரிகள் எல்லாம் இந்த முறை இருக்குது. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லையா? அந்த முறைதான் ஜனநாயகத்துக்கு உண்டான அடிப்படை முறை. அது போன்ற தேர்தல் களம் வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்திய தௌஹீத் ஜமாஅத் கூட என்ன பண்ணும்? அதனுடைய நிர்வாக குழுவை கூப்பிட்டு, ஏன்னா அந்த ஒரு முறை வந்துச்சுன்னு வைங்க, எவன் காலையும் உள்ள தேவையில்லை, எவனையும் கையெடுத்து கும்பிட தேவையில்லை. ஓட்டு வங்கிக்காக வேண்டி கொள்கையை விட்டு விட்டு மார்க்கத்தினுடைய வரம்புகளை எல்லாம் நம்ம மீறி இந்த அரசியல் களத்துக்கு போக இன்னைக்கு பார்க்கணும்ல. ஜனநாயகம் கூடாதுன்னு சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் அரசியலுக்கு போன உடனே துண்டு பிரசுரங்கள்ல பேனர்கள்ல பிஸ்மில்லாஹ் காணலாம், அல்லாஹ்வுடைய திருப்பெயரால்னு போடுவது கூடாது. எது எப்படிப்பட்டவர்கள்? ஜனநாயகம் ஷிர்க்குன்னு சொன்னவர்கள், அரசியல் கூடாது என்று சொன்னவர்கள், கொடி கூடாது சல்யூட் கூடாது என்று சொன்னவர்கள் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? பிஸ்மில்லாஹ் போட முடியும். இந்த அரசியல் முறைக்கு போனா இதுதான், கையெடுத்து கும்பிட வேண்டியது வரும். நீங்க தேர்தல் வாக்கு கேட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு கோயில் வரும், 4 பேர் தேங்காய் உடைக்கணும்பா, செய்ய வேண்டியது வரும். ஏன் இங்க பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா? விகிதாச்சாரம் கிடையாது, ஓட்டு வாங்குற சதவீதம் கிடையாது. எத்தனை ஓட்டு எவனை காக்கா பிடிச்சி, எவனுக்கு என்ன லஞ்சத்தை கொடுத்து, எப்படி தவறான முறைகள்ல இந்த ஓட்டை வாங்கணும், இப்படிப்பட்ட முறை இருக்குது. அப்ப நீங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கொண்டு வந்து சால்வை போடுவான், மாலையை போடுவான், திடீர்னு கோயில்ல இருந்து கொண்டு வந்து ஒரு அச்சனை தட்டை வச்சு குங்குமம் பொட்டு வைப்பார்கள். அதெல்லாம் நீங்க தடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அது இல்லாம இந்த முறைகளை என்ன ஆகும்? உங்களுக்கு யாராவது ஓட்டு போடணும்னு நினைச்சாலும் போட மாட்டாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ ஒரு அமைப்பு போட்டியிடுகிறது, அந்த அமைப்புக்கு 5% ஓட்டு கிடைச்சின்னு வைங்க. இப்ப நம்ம தௌஹீத் ஜமாஅத் ஒரு முடிவெடுத்து அந்த இன்ஷா அல்லாஹ் அந்த இதுல போட்டியிடலாம் முடிவெடுக்கணும்னு வைங்களேன், இது நான் மார்க்க வரம்புக்குள்ள எந்த விதமான இதை மீறாம, மார்க்க நடைமுறைகளை மீறாம நம்ம பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்படணும் என்று போகணும்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும்னா 5% வாக்கு தான் வாங்கியிருக்கீங்க, 95% ஓட்டு உங்களுக்கு உள்ளல, வெறும் 5%. 5% ஓட்டு வாங்கியிருந்தாலும் சட்டமன்றத்தில் நமக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் தெரியுமா? 100க்கு 5. அப்ப 200க்கு எவ்வளவு? 10. 234க்கு உங்க தரப்புல இருந்து ஒரு 13 பேர் உட்காருவான். ஜமாத்துல இந்திய தௌஹீத் ஜமாத்னா அது வாங்கின அந்த வாக்கு சதவீதத்தை பார்த்து பிரதிநிதித்துவம் தரப்படும். என்ன பார்க்கப்படாது? எவன் கூட வாங்குறான்னு பார்க்கப்படாது. இதுதானே பார்க்கறான். ஒருத்தன் 25,003 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடறான், ஒருத்தன் 25,002 ஓட்டு வாங்கி தோத்து போயிடறான். ஒரு ஓட்டுல வித்தியாசத்துல தான் தோக்குறானா இல்லையா?
2 ஓட்டு வித்தியாசத்துல தோற்று ஜெயிக்கிறது. அப்ப அந்த 25,000 பேர் ஓட்டு போட்டவங்களாம் என்ன என்ன கணக்கு? ஒண்ணும் இல்ல. அவன் போட்ட ஓட்டு வேஸ்ட், செல்லாத ஓட்டு மாதிரி தான் ஆயிப்போச்சு. இப்ப அப்ப இது மாதிரி இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்துச்சுன்னு வைங்க, அதுதான் சரியான ஒரு முறை. அதனாலதான் இந்த தேர்தலை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இது ஒரு அடிப்படை இல்ல, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கறதுக்காண்டி எப்படி வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி உள்ள ஒரு போலியான ஒரு தேர்தல் முறை, மக்களை ஏமாத்துறது, முட்டாள்தன மக்களை கருதுறது தான் இந்த தேர்தல் முறை நம்ம புறக்கணிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த மாதிரி ஒரு தேர்தல் முறை வரும்போது நாம இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம கூடி முடிவெடுக்கிறது இருக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த இன்ஷா அல்லாஹ்ங்கிறது, இது எதுக்கு சொல்லணும்னு நம்மள தெரிஞ்சுக்கிறோம். நாம ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம்னு சொல்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடையாதுங்க. இன்ஷா அல்லாஹ் என்பது நாளைக்கு நீங்க ஒருத்தர் கேக்குறீங்க, நீங்க அங்க வருவீங்களான்னு கேக்குறீங்க, அவரு இன்ஷா அல்லாஹ் வரமாட்டேன், இதுக்கா இன்ஷா அல்லாஹ்? நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் தருவீங்களான்னு கேக்குறீங்க, இன்ஷா அல்லாஹ் தரமாட்டேன், இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் என்பது எதற்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், எது நம்ம செய்ய போறோமோ அதுதான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், லா தக்கூலன்ன லிஷையின் இன்னி ஃபாயிலும் ஸாலிக கதன், நாளைக்கு நான் இதை செய்வேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர இதை நான் செய்வேன் என்று நாளைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இன்ஷா அல்லாஹ் சொல்லி தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நீங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? செய்யறதுக்கு. எதை நான் செய்வேனோ அதுக்கு தான் நான் என்ன சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். எதை நம்ம செய்ய மாட்டோம்னு முடிவு எடுத்துட்டோமோ அதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லும்படி மார்க்கத்தில் என்ன கிடையாது, சட்டம் கிடையாது. நாளைக்கு வருவீங்களான்னு கேக்குறீங்க, வரமாட்டேன்னா வரமாட்டேன்னா, இன்ஷா அல்லாஹ் வரமாட்டேன்னு இல்ல, வருவேன் நான் சொன்னேன்னு வைங்க, அப்ப இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் நாடினால்தான் நான் வருவேன்னு சொன்னா கூட அல்லாஹ் நாடத்தான் வர முடியாதுல்ல, அல்லாஹ் நாடத்தான் நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு தர முடியாம போயிரும்ல, அதுக்குத்தான் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம தெளிவா இன்னைக்கு மற்ற முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் இறைவன் ஆணையிட்டால் அவன் கட்டளையிட்டால் வருவோன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வரணும்னு ஆசை இருக்குது. நமக்கு அதுக்குண்டான சந்தர்ப்பம் கிடைக்கணும், நமக்கு ஒரு மக்கள் பேக்ரவுண்ட் வரணும், நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறா நம்ம பார்க்கணும். இது மாதிரி ஒரு கட்டத்தை அவர்களுக்கு ஏற்ற கால சூழ்நிலை ஏற்படும் போது வரணும்னு என்ன இருக்குது. ஆனால் கடவுள் மேல தூக்கி பழிய போட்டுருவார்கள். அவன் ஆணையிட்டால், அங்கிருந்து உத்தரவு வந்தால் எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி இதை வைத்துக் கொண்டு நம்ம மார்க்கத்தை அளக்கக்கூடாது. நாம எதை செய்ய மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோமோ அதுல நம்ம இன்ஷா அல்லாஹ்னு சொல்றது மார்க்கத்துல இல்ல, அதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ்னு சொல்லவே கூடாது. எதை நம்ம செய்ய போறோமோ அதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இதை நம்ம தெளிவாக அறிந்து கொண்டால் எந்த விதமான குழப்பங்களும் வராது. தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போட் ரோடு, சென்னை 79. உன் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை, என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்து கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم
அடுத்ததாக பரங்கிப்பேட்டையிலிருந்து அப்துல் காதர் என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், மாதத்தினுடைய முதல் நாளை கடந்த மாதத்தினுடைய அமாவாசையை பார்த்து முடிவு பண்ண வேண்டும் என்று ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார்கள். இதற்கு விளக்கம் தரவும். இது ஒரு முக்கியமான கேள்விதாங்க. இன்றைக்கு இந்த மாதத்தை ஆரம்பிப்பதிலையும் ஒரு பிறை பார்த்து மாதத்தினுடைய அடிப்படையான தொடக்கத்தை நாம் செய்வதையும் ஒரு கூட்டத்தார் மக்கள்கிட்ட என்ன பண்றாங்கன்னா தவறுன்னு பிரச்சாரம் செய்கிறார்கள். இதற்கு அவர்கள் குர்ஆனிலிருந்து நேரடியாக ஆதாரமோ ஹதீசுகளிலிருந்து ஆதாரமோ எதையாவது சான்றுகளை வைத்தோ சொல்வது கிடையாது. அவர்கள் இன்றைக்கு அறிவியலை சாதாரணமான பாமரனுக்கு இந்த அறிவியலில் என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த நாலேஜை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இந்த அமாவாசையை தான் நம்ம கடைசியை பார்க்கணும், பார்த்து விட்டு நம்ம அடுத்த மாதத்தை அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் நாள் என்று தொடங்கணும் என்று சொன்னால் உலகம் முழுக்க எல்லாம் ஒரே நாளில் வந்துடும். எப்படி சொல்ல வர்றாங்க? இன்றைக்கு இந்த பிறை பார்க்கிறதை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் அது பல விளக்கங்கள் அதில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக தனியாக ஒரு தலைப்பாகவே நாம பேசுவதற்கும் அது சம்பந்தமாக விவாதிப்பதற்கும் நாம தயாராக இருக்கிறோம். இதன் மூலியமா நம்ம அழைப்பு விடுகிறோம். அதே நேரத்தில் அது சம்பந்தமாக புக்கு போட்டு நம்ம தெளிவுபடுத்த இருக்கிறோம். அதையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் படித்து தெளிவுபட்டுக் கொள்ளலாம். இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டுட்டார் அந்த சகோதரர். இதுக்கு மட்டும் உள்ள விளக்கம் இதுக்கு, இந்த அமாவாசை என்பது மாதத்தினுடைய கடைசியா, அது உலகம் முழுக்க ஒரே நாள் அமாவாசை வருமா? அமாவாசைங்கிறது முதல்ல அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தம் கிடையாது. அதான் உதாரண உண்மை. அமாவாசைக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நம்மளை சூமூல் ருக்யத்திஹி வஅப்திரூல் ருக்யத்திஹி, நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வைங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்றுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் கூட குர்ஆன்ல எப்படி சொல்லுகிறான்? அது பிறையை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள், அது மக்களுக்கு மவாக்கித்துல் இன்னாஸ் காலம் காட்டியாக அது இருக்கிறது. அப்ப பிறையை பொறுத்த வரைக்கும் அதுதான் நமக்கு காலம் காட்டுறது. அமாவாசைக்கும் பிறைக்கும் சம்பந்தம் இல்லை, மாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் உலகம் முழுக்க ஒரு நாள் அமாவாசை இருந்திருக்குதுல்ல, அதுவே அடிப்படை அறிவியல் சம்பந்தப்பட்ட அறிவில்லாத ஒரு தகவலாக இருக்கிறது. அது சம்பந்தமாக சகோதரர் ஃபிர்தௌஸ் அவர்கள் உங்களுக்கு சிறிய ஒரு படக்காட்சியை காட்டி உங்களுக்கு விளக்கம் தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிறை ஹிலால், பிறையை பார்ப்பதற்கு நேக்கடை கண்ணால் பார்க்க முடியும். இல்லைன்னா சயின்டிஸ்ட் சொல்லணும் இந்த மாதிரி பிறை அங்கே கன்ஜெக்ஷன் ஆகி வந்துருச்சு அப்படின்னு. இது ரெண்டு தான் இப்போதைக்கு உள்ளது. ரசூலுல்லாஹ் காலத்தில் வேணா அவங்களுக்கு வேணா அறிவிச்சிருக்கிற கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறோம் அப்போ. ஆனால் இப்போ கிடையாது. ஒன்று சயின்டிஸ்ட் சொல்லணும், அல்லது நம்ம நேரடியாக பிறையை பார்க்கணும். அமாவாசை என்பது உலகம் ஃபுல்லாக ஒரே நாளில் வருமா? கட்டாயம் வராது. ஏன்னா உலகம் உருண்டை. உலகம் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அமாவாசை ஒரே நாளில் வந்துடும் உலகம் ஃபுல்லாக. உலகம் உருண்டைங்கிறதுனால அமாவாசை ஒரு இடத்துல இருக்கிற அமாவாசை அடுத்த நாள் தான் அடுத்ததுக்கு அமாவாசை வரும். ஆனால் ஒரே நாளில் ஒரு கேலண்டரை கொண்டு ஒரே அமாவாசை கொண்டு வர முடியுமானா முடியவே முடியாது, சாத்தியமே படாது. இந்த விளக்கத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும், சந்திரனில் எந்த பிளானட்டை எந்த கோள்களை பொறுத்த வரைக்கும் இரண்டே பேர் தான் இது சம்பந்தமாக விளக்கம் தர வேண்டும். ஒன்று யூஎஸ் நேவி, இரண்டாவது யூகே நேவி. இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து வேற யாரும் நாங்களா புதுசாக கண்டுபிடிச்சோம்னா அது பொய் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் அப்டேட் பண்றாங்க அவங்களுடைய வெப்சைட்லேயும் அவங்களுடைய சேட்டலைட் மூலமாகவும். ஈவன் இந்தியாவோட கூட இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோ எதுவுமே இல்லை இதை அப்டேட் பண்ணுறதுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் நேவி வெப்சைட்டில் உள்ளது. ஆமாம், இதுலேருந்து இப்போ இது இந்தியாவுடைய மூன் ஃபேஸஸ் இருக்குங்க. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ மூனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25, நல்லா கவனிச்சு வச்சுங்க, 25. அதாவது எப்போன்னா நவம்பர் மாதம் 2011, நவம்பர் மாதம் 2011 அன்னைக்கு நியூ மூணு. எப்போ நியூ மூணு அமாவாசை, அதான் நியூ மூணுமாங்க, அல்லது நோ மூணுமாங்க, அமாவாசையை நம்ம தமிழில் சொல்லுவோம். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 இந்தியாவில்.
அதே இதுல அமெரிக்காவில் பசிபிக் ஓஷன்ல எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 ஒரு அமாவாசை, இந்தியாவில் 25, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 24 அமாவாசை. நல்லா பாருங்க, 24 அமாவாசை. ரியாத்தில் பார்த்தீங்கன்னா அகைன் அது பார்த்தீங்கன்னா 25 அமாவாசை வரும். சவுதி அரேபியா ரியாத்தில். வெஸ்டர்ன் சமோவா இந்த பக்கம் இருக்கிற பிஜி ஐலண்ட் பக்கத்தில் இருக்கிற வெஸ்டர்ன் சமோவா பார்த்தீங்கன்னா 24 அமாவாசை. நல்லா பாருங்க, 24 அமாவாசை. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உலகத்துக்கு 2 அமாவாசைங்க. எப்படி உலகத்துக்கு ஒரே நாள் வர முடியாதோ அதே மாதிரி அமாவாசையும் வராது. 3 இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் நேவி, யூகே நேவி இவங்க வெப்சைட்டே இவங்க திரையை 3 நாளா காமிக்கிறாங்க, மாசமே கொண்டு வந்துடுறாங்க. இப்போது உங்களுக்கு காட்டப்பட்ட விளக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக இருக்கும். என்னன்னா இது மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள இணையத்தின் வழியாக அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் கருவியின் வழியாக தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலை தான் இப்ப நம்ம உங்களுக்கு தர்றோம். தனிப்பட்ட முறையில் கேள்வி ஞானத்தை வைத்தோ செவி ஞானத்தை வச்சோம்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை. இப்ப நேரடியாகவே நீங்க பாத்தீங்கன்னா அறிவியல் பிரகாரமே உலகம் முழுக்க ஒரு நாள் பெருநாள் வருமானு சொன்னா வராதுங்கிறது தான் சயின்ஸ். அறிவியல் என்ன சொல்லுகிறது? உலகம் முழுக்க ஒரு நாள் வராது, உலகம் முழுக்க ஒவ்வொருத்தரும் நாளை அடைவது வேறுபடத்தான் செய்யும். அல்லாஹ் அப்படித்தான் இந்த பூமியினுடைய ஓட்டத்தையும் சந்திரனுடைய சுழற்சிகளை எல்லாம் அமைத்திருக்கிறான். ஆனால் நம்மள சில பேர் விளங்காம என்ன நினைக்கிறோம், ஒரு நல்ல நோக்கம் தான், தப்புன்னு சொல்லல, அவங்களுடைய நோக்கத்தை நம்ம குறை சொல்ல. உலகம் பூரா ஒரு நாள் வந்தா சரியா இருக்குமா இல்லையா? ஆனால் அது பிராக்டிக்கல் யதார்த்தமா? இப்ப நம்ம நினைக்கலாம் உலகம் முழுக்க எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டா நல்லா தானே இருக்கும்னு. ஆனா அல்லாஹ் அப்படியே அமைத்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் உலகத்துல முஸ்லீம் ஆக முடியுமா? நம்மளுடைய ஆசை எதுவா இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, பிராக்டிக்கல்னு. அல்லாஹ் அப்படி ஆக்கல. இப்படி உலகம் முழுக்க அமாவாசைக்கு அடுத்த நாள் நம்ம மாதத்து தொடக்கத்தையோ பெருநாளை வைத்தா உலகம் முழுக்க ஒரு நாள் வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுல 4 நாள் தான் வரும். எப்படி வரும்? அண்ணன் ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுவாரு, தம்பி ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுவாரு, உமாத்தா ஒரு நாள் பெருநாள், இப்படித்தானே நடக்குது. அப்ப நமக்கு தெளிவாக மார்க்கம் என்ன சொல்லிவிட்டது? திரையை பாருங்க, உங்களுக்கு அது என்றைக்கு தெரிகிறதோ அதுதான் உங்களுக்கு ஒண்ணு. அல்லாஹ்வே குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான்னா ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹரங்கறான். அந்த ரமலான் மாதத்தை பத்தி சொல்லும்போது உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறீங்களோ, எவ்வளவு அழகான வார்த்தை பத்தியெல்லாம். எப்படி அல்லாஹ் சொல்றான், உலகத்துல எவனோ மாதத்தை அடையறான்னு பார்க்காத, உனக்கு என்னைக்கு மாதம் ஒண்ணு, உனக்கு என்னைக்கு பிற ஒண்ணு, அதை பாருங்க. அல்லாஹ்வே அப்படி சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறீர்களோ நீங்க நோன்பு வைங்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும், மாதத்தை அடைகிறது வேறுபடும். எல்லாரும் ஒரே நாள்ல அடைய மாட்டார்கள், எல்லாரும் ஒரே நேரத்தில் அடைய மாட்டார்கள். அப்ப மாதத்தை அடைவது என்பதை ஒரு அடிப்படையில் உலகத்தினுடைய அறிவியலுடைய கண்ணோட்டத்திலேயே வேறுபடத்தான் செய்யும். அதனால இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை வைத்து நம்ம பல நேரங்களில் இவர்களை விவாதத்துக்கு அழைத்திருக்கிறோம். நேரடியா விவாதத்துக்கு அழைக்கும் பொழுது அதை விட்டு அவர்கள் தள்ளி போயிருக்கிறார்களே தவிர அவர்கள் விவாத களத்தை சந்திக்கவில்லையே, இமெயில வாங்கம்பாங்க. ஆனா நேரடியாக அமர்ந்து பேசக்கூடிய விவாத களத்திற்கோ இது போன்று உலகமே பார்க்கக்கூடிய ஒரு தகவலை தொடர்பை கொண்டு நம்ம காட்டக்கூடிய வகையிலையோ அவர்கள் வரமாட்டாரு. அதனால நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோங்க, அமாவாசைக்கும் மார்க்கெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாம பார்க்க வேண்டியது பிறை எப்போ ஒண்ணு நமக்கு தெரியுதுன்னு பார்க்கணும், அதை வைத்து நம்ம மாதத்தை ஆரம்பிக்கணும். இதை நாம தெளிவான முறையில் உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1